பொதுவாகவே நாம் கோவிலுக்கு மலர்களை எடுத்துச் செல்வோம். இதில் ஈசனுக்கு பிடித்த மலர்கள் என்னென்னவென்று பார்ப்போமா? துரோண புஷ்பம் எனப்படும் தும்பை புஷ்பம் ஈசனுக்கு மிகவும் விருப்பமானது. சிவனை 10 கோடி மலர்களால் அர்ச்சிப்பவர் ராஜயோகம் அடைவர். 5 கோடி மலர்களால் அர்ச்சித்தால் முக்தி பெறுவர். 1 கோடி மலர்களால் அர்ச்சித்தால் ஞானம் பெறுவர். 1/2 கோடி மலர்களால் அர்ச்சித்து மிருத்யுஞ்சய மந்திரத்தை 5 லட்சம் ஜபித்தால் சிவன் பிரதட்சியமாவான். 1,00,000 அருகம்புல் அர்ச்சித்தால் தீர்காயுள் ஏற்படும். 1,00,000 கருவூமத்தை அர்ச்சிப்பின் புத்திர பிராப்தி கிடைக்கும். 1,00,000 கருவீர புஷ்பத்தால் அர்ச்சிப்பின் சர்ம ரோகங்கள் நிவர்த்தியாகும். 1,00,000 மல்லிகை அர்ச்சிப்பின் அழகிய மனைவி கிடைப்பாள். 50,000 மலர்களால் அர்ச்சித்தால் ரோகம் நிவர்த்தியாகும். 12,500 மலர்களால் அர்ச்சிப்பின் கல்வி கேள்விகளில் சிறந்தவராவார். 10,000 மலர்களால் அர்ச்சிக்க சத்ருபயம் நீங்க பெறுவான் என்று சிவபுராணம் கூறுகின்றது. தாமரை 7 நாட்கள், அரளி 3 நாள், வில்வம் 6 மாதம், துளசி 1 வருஷம் வைத்து பூஜிக்கலாம் என்றும், ஒரு முறை அர்ச்சித்த துளசி, வில்வம், கருவூமத்தை, நீலோத்பலம் ஆகியவற்றை பொன்மலரை போல் கழுவி சாற்றலாம் என்றும் சிவபூஜா பத்ததி என்ற நூல் கூறுகின்றது. ஆதி காலம் முதல் ஸ்ரீ பரமேஸ்வரனை தேவர்களும் முனிவர்களும் பிரம்ம ஞானியர்களும் லிங்க வடிவமாகவே பூஜித்து வந்தனர். சிவலிங்கத்தின் பீடம் ஆவுடையார் எனப்படுவது, அதாவது அம்பாளின் சைதன்யம் பீடத்தில் அமைந்துள்ளது. அதுவே கிரியாசக்தி வடிவம். லிங்கம் ஞானசக்தி வடிவம். பீடத்தின் அடிபாகம் பிரம்மரூபம், நான்முகனின் சொரூபம். மத்திய பாகத்தில் மாதவன் சொரூபம். மேலே ஈசனின் சாந்தித்யம். தேவர்கள் சிவலிங்க வழிபாடு செய்வதற்காக விஸ்வகர்மாவிடம் பற்பல சாந்தியங்களோடு கூடிய சிவலிங்கங்களை பெற்றனர் என்று புராணங்கள் கூறுகின்றன. அவை என்னென்ன என்று தெரியுமா? இந்திரன் பதுமராகலிங்கம், யமதர்மன் கோமேதக லிங்கம், விஷ்ணு இந்திரலிங்கம், வாயுதேவன் பித்தளை லிங்கம், சந்திரன் முத்துலிங்கம், குபேரன் சொர்ணலிங்கம், வருணன் நீலலிங்கம், பிரம்மன் சொர்ணலிங்கம், நாகர்கள் பவளலிங்கம், சூரியன் ஸ்படிகலிங்கம், அஸ்வினி தேவர்கள் மண்ணாலான லிங்கம், ருத்திரர்கள் திருவெண்ணீற்று லிங்கம், அஷ்டவசுக்கள் வெள்ளி லிங்கம், மந்திரங்களும் கல்லினால் செய்யப்பட்ட லிங்கங்கள், மகாலட்சுமி நெய்யினால் லிங்கம், சரஸ்வதி மாணிக்க லிங்கம், துர்க்கை சொர்ணலிங்கம். ஒவ்வொரு விதமான லிங்கங்களை வழிபடுவதால் நமக்கு எண்ணற்ற சௌபாக்கியங்கள் பெருகுகின்றன. உலோகங்களால் ஆன லிங்கத்தை அர்ச்சித்து வழிபடுவோர்களை தர்மங்கள் தானாக வந்தடையும். ரத்தினத்தினால் செய்யப்பட்ட லிங்கத்தை வழிபட்டால் லக்ஷ்மி கடாட்சம் என்றென்றும் நிலைத்திருக்கும். பவளத்தால் லிங்கத்தை பூஜிப்போருக்கு நிலையான செல்வம் வந்து சேரும். மண்ணினால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை வழிபடுவோர் வேண்டிய வரங்களை பெறுவர். கல்லினால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை ஆதாரிப்பவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அரும்பெரும் சக்திகளை பெறுவர். சிவலிங்க பூஜையால் கண்ணப்பர் முக்தி அடைந்தார். சிவலிங்க பூஜையால் மார்க்கண்டேயன் நீண்ட ஆயுளை பெற்று மாமுனிவராய் போற்றப்பட்டார். சிவலிங்க பூஜை செய்ததால் வெள்ளை யானையும் சிலந்தியும் முக்தி நிலை பெற்றன. இதில் வெள்ளை யானைக்கு சிவபதமும் சிலந்திக்கு அரசாளும் பாக்கியமும் கிட்டியது. பின்னர் அவைகள் முன்போல் சிவகண தலைவர்களாய் எம்பெருமானுக்கு திருத்தொண்டுகள் புரியலாயின. மயிலாபுரியில் பார்வதி தேவி மயிலாக எழுந்தருளி கபாலீஸ்வரரை சிவலிங்க ரூபத்தில் பூஜித்து திருமணம் செய்து கொள்கிறாள். காஞ்சி சேஸ்திரத்தில் கம்பா நதி தீரத்தில் மண்ணினால் லிங்கத்தை செய்து பூஜித்து ஏகாம்பரேஸ்வரரை திருக்கல்யாணம் செய்து மகிழ்கின்றாள். திருவானைக்காவலில் அகிலாண்ட நாயகியான அம்மன் நீரினால் லிங்கம் அமைத்து ஆதாரித்து ஜம்புகேஸ்வரரை திருக்கல்யாணம் புரிந்து கொள்கிறாள். சிவலிங்க திருமேனி வேத மார்க்கத்தின் ஞான தத்துவங்களை போதிக்கும் சிவ வழிபாட்டிற்குரிய அர்ச்சாவதார மூர்த்தியாக விளங்குகின்றது. நாமும் சிவலிங்க திருமேனியை பூஜித்து ஆதாரித்து நன்மைகள் பல பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோமாக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம்.